விஜய் தளபதியின் தி கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உச்சத்தில் உள்ளது. சமீபத்தில் தளபதியின் அடுத்த படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற 2 புதிய போஸ்டர்களை தயாரிப்பாளர்கள் வெளியிட்டனர். இதற்கிடையில் படம் டி. பி. கூப்பரின் உண்மைக் கதையை அடிப்படையாகக் கொண்டது என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் பேனரில் தி கோட் தயாரிக்கப்படுகிறது. இந்த திரைப்படம் விஜய் தளபதியின் இரட்டை வேடத்தில் எதிர்கால அனுபவத்தை வழங்கும் என்று உறுதியளிக்கும் ஒரு அதிரடி படமாக இருக்கும். விஜயுடன் தி கோட் படத்தில் மீனாட்சி சவுத்ரி முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். இதை எழுதும் வரை தயாரிப்பாளர்கள் படத்தின் தலைப்பை மட்டுமே அறிவித்துள்ளனர் மற்றும் வெளியீட்டு தேதி இன்னும் வெளியிடப்படவில்லை. புத்தாண்டு தினத்தன்று விஜய் இரட்டை வேடத்தில் நடிக்கும் படத்தின் 2 போஸ்டர்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டது. முதல் போஸ்டரில் விஜயின் இளைய தோற்றத்துடன் பழைய தோற்றம் உள்ளது. மேலும் இது போர் விமானிகளின் தோற்றத்தில் அவர்களைக் காட்டுகிறது. இரண்டாவது ஒரு பறக்கும் பைக்கில் விஜயின் 2 பதிப்புகளையும் கொண்டுள்ளது. விஜய் தளபதி கோட் டி. பி. கூப்பரின் உண்மையான கதை இந்த போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் கதை டி. பி. கூப்பரின் உண்மையான கதையை அடிப்படையாகக் கொண்டது என்று பலர் கூறுவதற்கு இது வழிவகுத்தது. முன்னதாக இப்படம் ஹாலிவுட் படமான ஜெமினி மேன் படத்தின் ரீமேக் என்றும் கூறப்பட்டது. இருப்பினும் படத்தை ரீமேக் செய்ய தயாரிப்பாளர்கள் மறுத்துவிட்டனர். தெரியாதவர்களுக்கு டி. பி. கூப்பர் என்பது ஒரு போயிங் 727 விமானமான நார்த்வெஸ்ட் ஓரியண்ட் ஏர்லைன்ஸ் விமானம் 305 ஐ கடத்திய அடையாளம் தெரியாத நபரின் ஊடகப் பெயர். நவம்பர் 24, 1971 அன்று அவர் போர்ட்லண்டிலிருந்து சியாட்டிலுக்கு விமானத்தில் சென்றபோது இந்த சம்பவம் நடந்தது. விமானத்தின் போது கூப்பர் தன்னிடம் வெடிகுண்டு இருப்பதாக உதவியாளர்களிடம் கூறினார். மேலும் அவர் $2,00,000 அந்த நேரத்தில் மீட்கும் தொகையாக கோரினார். அதுமட்டுமின்றி தரையிறங்குவதற்கு 4 பாராசூட்களையும் கேட்டுள்ளார். சியாட்டிலில் இருந்து புறப்பட்ட பிறகு டி. பி. விமானத்தின் கதவைத் திறந்து படிக்கட்டுகளை நிலைநிறுத்தி வாஷிங்டனின் தென்மேற்கு மீது இரவில் பாராசூட் செய்தார். சம்பவத்திற்குப் பிறகு அவர் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது உறுதியாக அடையாளம் காணப்படவில்லை. டி. பி. இன் உண்மையான கதை போல கூப்பர் விஜயின் அடுத்த படத்திலும் விமானம் பற்றிய குறிப்பு உள்ளது. இது இந்தக் கதையை அடிப்படையாகக் கொண்ட திரைப்படத்தின் கதைக்களத்தைப் பற்றி நெட்டிசன்கள் ஊகிக்க வழிவகுத்தது.